Hello student, welcome to Maths class 6th standard chapter 11 algebra. In this chapter we going to learn about variables. Before we going to study that, so நமக்கு arithmeticனா நம்ம வந்து numbers வச்சு ரீட் பண்ணுறது தான் arithmetic. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரியில் வந்து நம்ம ஷேப்ஸை வச்சு ஸ்டடி பண்ணுறது ஜாமெண்ட்ரி. நவ் வி கோயிங் டு ஸ்டடி த அல்ஜிப்ரா வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணணும்னா லெட்டர்ஸ் இஸ் none other than variables. ஸோ வேரியபிள்ஸ் வச்சு நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த வேரியபிள்? A to Z வரைக்குமே என்னன்னு தான் நம்ம எடுத்துப்போம் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் we already know it cannot fixed value. It doesn't have a fixed value. So even though we can find a answer. So before we going to see the exercise, we want to see the rule. மேட்ச்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ நம்ம லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு நிறைய ட்ராயிங் பண்ணியிருப்போம், ஷேப்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து க்ளோஸ்டு ஃபிகர், ஓப்பன் ஃபிகரில் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ சேம் மெத்தடில் மேட்ச்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நீங்கள் என்ன ரைட் பண்ண போகிறீங்கன்னா ரூல்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியலனாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரூல்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். மேட்ச்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். Amina and Sarita are making pattern with matchstick. They decide to make simple pattern of a letter of English alphabet. Amina takes 2 matchstickers and form the letter L as in shown as the figure. ஸோ இப்போ ஃபிகர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேர்ள் என்ன பண்ணுறாங்க, 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க, எல்லுன்ற ஒரு லெட்டரை ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லுன்ற லெட்டரை வந்து எப்படி ட்ரா பண்ணுறாங்க, ஒரு மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து இப்படி வச்சு இதில் இன்னொரு மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு எல்லுன்னு இருக்காங்க. ஸோ சரிதா ஆல்சோ பிக் 2 ஸ்டிக்ஸ். திருப்பி என்ன பண்ணுறாங்க, சரிதா திருப்பி 2 ஸ்டிக்ஸ் எடுத்து இதுக்கு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிக் பண்ணுறாங்க. ஸோ லைக் திஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் மாற்றி இந்த மாதிரி ஸ்டிக்ஸை வந்து வச்சுக்கே போகிறாங்க. ஸோ இதோடைய ரூல்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். So Amina add one more L and this goes on shown by the dot in the figure level 1. Their friends Appu come in. He look at the pattern. Appu always asks the question. He asks the girls, how many matchsticks will require to make 7 L's. ஸோ நீங்கள் வந்து 1L 2L அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி 7 L's வைக்கணுன்னா நம்ம வந்து எத்தனை ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யார் கேட்குறது, அப்பு வந்து கேட்குறான். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம 7 ஸ்டிக்ஸை வச்சு ஆட் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அமினா அண்ட் சரிதா ஆர் சிஸ்டமேட்டிக். தே கோ ஆன் ஃபார்மிங் த பேட்டர்ன் வித் 1L 2L 3L அண்ட் ஸோ ஆன் ப்ரிப்பேர் ஏ டேபிள். ஸோ என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் என்னென்ன இருக்காங்க, நம்பர் ஆஃப் எல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1L, செகண்டில் 2L இருக்கும், நெக்ஸ்ட்டு 3L, நெக்ஸ்ட் 4L, 5L, 6L, இந்த மாதிரி நம்ம எத்தனை எல் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எல்லில் 2 இருக்குது, செகண்ட் எல்லில் 4 இருக்கும். ஸோ தேர்ட் எல்லில் என்ன பண்ணலாம், திருப்பி மல்டிபிள் 2. ஏன்னா எல்லுன்ற ஸ்டிக்ஸில் எல்லுன்றதுல 2 மேட்ச்ஸ்டிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேட்ச்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ 7ல் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணாமலே ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். 7 × 2 = 14. ஸோ 7ல் 14 மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே ரூல்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ கெட் த ஆன்சர் டு ஹிஸ் கொஷின் ஃப்ரம் த டேபிள் 1. 7 L's required 14 matchsticks. ஸோ இங்கே வந்து 7 Lஸ்க்கு வந்து 14 matchsticks நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதுவே 100 L இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணாமலே ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ இதோடைய ரூல் என்னவா இருக்கும், வாட் இஸ் த ரூல்? ஸோ அப்போ ரூல் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் matchsticks required equal 2 × number of L. ஸோ இதுதான் என்னது இதோடைய ரூல். ஒரு வேளை இப்போ L இருக்கிறதுனால நம்ம 2ன்னு ரைட் பண்ணுறோம். 2Nன்றது வந்து என்னது, நம்பர் ஆஃப் matchsticks. சப்போஸ் இஃப் இட் இஸ் அன் E. ஸோ ஈயை ஃபார்ம் பண்ண நமக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படும்? ஸோ 1 2 3 4
5. ஸோ அந்த ஃபார்முலா என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரெக்கார்டட் 5n இருக்கும். ஸோ சேம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி we going to solve the exercise now. ஸோ சேம் பேட்டர்ன் நம்ம சால்வ் பண்ணி find the rule which gives the number of matrix required to make the following matrix pattern. Use a variable to write the rule. ஸோ நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணி நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? டி இருக்குது. ஸோ டிஏ எத்தனை மேட்ரிக்ஸ் வச்சு நம்மளால் ட்ரா பண்ண முடியும்? 2. அப்போ அதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்? 2n. ஸோ இசட்னா 1 2 3. ஸோ இசட் ஈக்குவல் 3n சொல்லிட்டு நம்ம ரூல்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சி. சி பார்த்திங்கன்னா 1 2 சி. எ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் யூ ஆஸ் 3n. ஸோ இந்த எண்ணில் இந்த யூ பேட்டர்னில் வந்து 3n போட்டால் அது எத்தனை யூ நம்ம ரைட் பண்ணாலும் அதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு we going to see v is 2n. E as we know 1 2 3 4 5 5n. So yes 1 2 3 4 5. So 5n. Next A 1 2 3 4 5 6. Therefore 6n. ஸோ நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரெக்வயர்டை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் we going to solve second sum. We already know the rules for the pattern of letter L, C and F. Sum of the letter from Q. 1. Given below, give us the same rule as that given by L. Which are thus? Why does this happen? ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? இதே மாதிரி என்னென்ன பேட்டர்ன்ஸ்க்கெலாம் வந்து எல் இருக்குது. இப்போ நம்ம எல்லை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ எல்லில் எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்கும்? 2 மேட்ரிக்ஸ் இருக்கும். இதே 2 மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஆல்ஃபாபெட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஏ பியில் இருக்கிறது சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எதுக்கெலாம் வந்து 2 மேட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏலரில் பி நாட் சி நாட் டி நாட் இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல்லில் வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. எம் வந்து 4. ஸோ என் நாட் 0 நாட் பி நாட் கியூ நாட் ஆர் நாட் எஸ் நாட் டி. ஸோ டியில் 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ யூ 1 2 3ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட். ஸோ வி 2 மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டபிள்யூ நாட் எக்ஸ் நாட் ஒய். ஸோ ஒயில் வந்து 2 மேட்ரிக்ஸில் 3 இருக்கும். இப்படி இருக்கும். ஸோ கீழே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும் 3. திஸ் இஸ் ஆல்சோ 3. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? டிக்கும் விக்கும் நெக்ஸ்ட்டு எல்லுக்கு மட்டும்தான் என்ன ஆகுது? 2 மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் த செகண்ட் ஆன்சர். நவ் வி கோயிங் டு சால்வ் தேர்ட் சம். கேடட்ஸ் ஆர் மேட்சிங் இன் யோர் பரேட். கேடட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பரேடுக்காக வந்து லைனாக வந்து மார்ச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. தேர் ஆர் 5 கேடட்ஸ் இன் யர் ரோ. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை பேர் இருக்காங்க? 5 கேடட்ஸ் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? மார்ச்சிங் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ரூல் விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் கேடட்ஸ் given the number of rows-ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வர கேடட்ஸ்க்கு என்ன ரூல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லுன்னா ஸோ எல் வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? 2n எடுத்து நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த கேடட்ஸ்க்கு வந்து என்ன ரூல்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? யூஸ் n ஃபார் த நம்பர் ஆஃப் ரோஸ்.
therefore number of rows equal n ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம n equal 1, 2, 3, 4 எக்ஸெட்ரான்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு n equal to 1 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ இது வந்து 1 ரோஸ், 1 ரோ இருக்கிறதுனால n equal to 1. நீங்கள் செகண்ட் ட்ரா பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ செகண்ட் ரோ, ஏன்னா இங்கே 2 எடுக்கணும், நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கும், எக்ஸெட்ராவாக போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் ஈச் ரோஸ் இன் ஈச் ரோ. ஒவ்வொரு ரோலையும் அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கேடட்ஸ் இன் ஈச் ரோ. ஸோ 5 கேடட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, டேர்ம்ஸில் ரைட் பண்ணும். டேர்ம்ஸ் ஆஃப் ஓகே, therefore the ரூலில் ரைட் பண்ண போகிறோம். அது வந்து நமக்கு டேர்ம்ஸில் யூஸ் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். therefore number of cadets in ரூல். ஸோ ரூலில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ரோலையும் 5 நம்பர்ஸ் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ரோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், n எடுத்துருக்கோம். ஸோ into நம்பர் ஆஃப் ரோன்னு ரைட் பண்ணிக்கோங்க. அப்போனா 5 into n, therefore answer is 5n. That is the answer. So this is for today. We will solve next video on next sum. Thank you for watching.